ரிஷப ராசிக்காரங்க ரிஷப லக்னக்காரங்களுக்கு 5ஆம் இடம் அப்படின்றது கன்னியோட வீடா வரும், 10ஆம் இடம் அப்படின்றது கும்பத்தோட வீடா வரும். பண்ணவே கூடாத ஒரு விஷயம் என்னன்னா, கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் ரிஷப ராசிக்காரங்க ரிஷப லக்னக்காரங்க அவங்க குழந்தைங்களை பத்தி வெளில சொல்லக்கூடாது. ஏன்னா 5ஆம் பாவம் தான் குழந்தைங்க. ஸோ எதன் மூலமா உங்களுக்கு கண்ணு படும்னா, எப்பேற்பட்ட பிள்ளையை பெற்றிருக்காங்க பாரு அப்படி அவங்க சாதாரணமா தான் அவங்க பிள்ளைய வந்து ஒரு கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணி ஒரு ஒரு பிரைஸ் வாங்க வச்சிருப்பாங்க. அந்த பையனும் பாவம் கஷ்டப்பட்டு பிரைஸ் வாங்கிட்டு போவான். இவங்க அதை போய் ஷோ ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா என்னமோ அந்த பிள்ளை அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையால எந்திரிக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு கண் திருஷ்டி அப்படின்றது அந்த வீட்டு குழந்தைகள் மேல் வரும். அப்ப ரிஷபராசிக்காரங்க ரிஷப லக்னக்காரங்க உங்க பிள்ளைகளை பத்தியான தம்பட்டத்தை வெளியில அடிச்சு கூடாது. அது எவ்வளவு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளவு கெட்ட விஷயம் நம்ம பிள்ளை நம்ம கஷ்டப்பட்டு சொல்றோம். அது எதுக்கு நீங்க ஷோ ஆஃப் பண்றீங்க? இயல்பா நான் சொன்ன மாதிரி கண்ணி அப்படின்ற வீட்டை நீங்க ஷோ ஆஃபே பண்ணாதீங்க. அது உங்களுக்கு 1ஆம் பாவமா வந்தாலும் சரி, அது 10ஆம் பாவமா வந்தாலும் சரி, கண்ணின்ற வீட்டை நீங்க டச் பண்ணாதீங்க. கும்பம் அப்படின்ற வீட்டை பேசவே பேசாதீங்க. அந்த உறவு காரகத்துவம் சுட்டக்கூடிய வீட்டுக்கு சமாதானமா போயிட்டீங்கன்னா இந்த வம்பு வழக்கு பிரச்சனை எதுவுமே வரப்போறது இல்லை. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.